லெபனான் நாட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு பகுதிகளில் 12 முறை இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இதில் ட்ரைபோலி அருகே பாலஸ்தீன அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான சயீத் அத்தாலா அலி தனது குடும்பத்தினருடன் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் லெபனானில் உள்ள ஹமாஸ் ராணுவ பிரிவின் முக்கிய பொறுப்பில் இருந்த இருவரை கொன்றுவிட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. ஜுடே மற்றும் சமாரியா பகுதிகளில் இயங்கி வந்த ஹமாஸ் அதிகாரி முகமது ஹுசைன் அலி அல் மஹமுதை தாக்கிக் கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. லெபனானுக்குள் ஆயுதங்களை வரவழைத்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வந்ததாக ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. இதேபோல அலா நைஃப் அலி என்ற ஹமாஸ் தளபதியையும் தாக்கிக் கொண்டுள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. ஹமாஸுக்கு ஆதரவான ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு முதல் இஸ்ரேலுடன் சண்டையிட்டு வரும் நிலையில் இந்த ஆயுத குழுவினரை அழிக்கும் நோக்குடன் இஸ்ரேல் தீவிர தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. கடந்த ஓராண்டில் லெபனானில் மட்டும் 2000 பேரை இஸ்ரேல் ராணுவம் கொன்றுள்ளது. தற்போது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலால் லெபனான் நாட்டின் மீது இஸ்ரேல் தொடர்ந்து குண்டுமழை பொழிந்து வருகிறது. இதனால் மேற்கு நாடுகள் தங்கள் நாட்டினரை அங்கிருந்து மீட்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளன. ஆஸ்திரேலியா, தென்கொரியா உள்ளிட்ட பல நாடுகள் ராணுவ விமானங்கள், பயணிகள் விமானங்களை அனுப்பி தங்கள் நாட்டினரை மீட்டுக் கொண்டு வருகிறார்கள். சைப்ரஸ் நாட்டுக்கு விமானம் மூலம் அழைத்து வரப்பட்ட ஆஸ்திரேலிய நாட்டினரை அந்நாட்டு அதிகாரிகள் வரவேற்றனர். லெபனானில் உள்ள தங்கள் நாட்டு குடிமக்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வரும் பிரிட்டன் தனது கடைசி சார்ட்டர் விமானத்தை அனுப்பியுள்ளது.